பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்த உறவினை சிதைத்தோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்த உறவினை சிதைத்தோம். புது யுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம், புதுயுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம். புனித பலியிலே எமை இணைத்திடுவாயே, அருள்வாழ்வின் மகிழவே எமை மாற்றிடுவாயே. சிலுவை பலி சிறந்திட விரைவோ, அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தவ காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய 3வது மாதம், அந்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை ஆகிய இந்நாளிலே நாம் இறைவனை வேண்டுகிறோம். இறைவனுடைய அருட்காவல் நமக்கு நிறைவாக கிடைக்கப்பெறவும், குறிப்பாக புனிதரை நம்பி தேடி நாம் வந்திருக்கிறோம். பல திருப்பலி கருத்துக்கள் இறைவனுக்கு நன்றியாகவும் புனிதருடைய பெயரால் அவர்கள் வாழ்வில் தடைகளாக இருந்த பலவை அவருடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கப்பெற்றதை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே நாமும் இந்த நேரத்திலே நமது குடும்பங்களில் இருந்து நாம் சுமந்து வந்திருக்கின்ற பல்வேறு வகையான தேவைகள், மன்றாட்டு விண்ணப்பங்களை இறைவன் திருப்பாதத்தில் எடுத்துரைத்து ஜெபிப்போம். அதே போன்று ஏற்கனவே கூறப்பட்டிருப்பது போல அகில உலக நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கிற போர்கள் நிறைவடைந்து அது நிமித்தமாக நிறைவான அமைதியும் சமாதானம் கிடைக்கப்பெற இத்திருப்பலியில் நாம் வேண்டுவோம். தூய மறைநிகழ்வை தகுதியான முறையில் நாம் ஒப்புக்கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி நாம் மன்னிப்பை வேண்டுவோம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆலயத்துடைய மைய பீடத்திலும் பலிபீடத்தின் முன்பாகவும் இருக்கின்ற திருச்சிலுவை நாதரை நாம் வேண்டுவோம். எசாயா புத்தகம் 53 நமக்கு சொல்லும், அவர் தம் காயங்களால் நாம் சுகமானோம். இதோ திருப்பலியில் பங்கெடுக்க தயாராக இருக்கிற இந்த பொழுதிலே நம் உள்ளத்தில் இருக்கின்ற பாவ கரைகள், அழுக்குகள், சுயநல எண்ணங்கள், கர்வங்கள், தன்னலங்கள் அனைத்தையும் நாம் மறப்போம். இறைவனுடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் கூட தன் ஒரே மகனையே கையளிக்கின்ற அளவிற்கு இறைமகன் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று நாம் சொல்வது போல நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகத்தான் இந்த சிலுவை. இது ஒரு சாபமாக, ஒரு ஏளனமாக பார்க்கப்பட்ட அந்த காலத்தில் நம் பாவங்களை எல்லாம் சுமந்து இயேசு மீட்பாக நமக்கு தந்தார். அதில் அவருடைய கைகளும் கால்களும் ஆணைகளால் துளைத்த போது பீரிட்டு பாய்ந்த அந்த இரத்தம் நம் பாவங்களுக்காக. முள்முடியை சுமந்து அந்த வியர்வையோடு வியர்வையாக இரத்த துளிகள் வழிந்தோடியது
நம் பாவங்களுக்காக. கசையடிகள் பட்டு சதைகள் ஆடையோடு கிழிந்து தொங்கியது நம் பாவங்களுக்காக. எனவே இயேசுவே, திருச்சிலுவை நாதரே, உமை நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். அன்று கடவுளுக்கு எதிராக திரும்பிய மக்கள் பாம்புகளால் கொல்லப்பட்ட போது வெண்கல பாம்பு உயிரே கட்டப்பட்டது. அதை பார்த்த மனிதர்கள் உயிர் பிழைத்தார்கள் என்று சொல்லப்படுவது போல இதோ திருச்சிலுவை நாதர் நம் மத்தியிலே உயிரே எழுப்பப்பட்டிருக்கிறார். இவரை பார்த்து மன்றாடுகின்ற நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என மனநிலையோடு உள்ள உருக்கத்தோடு அன்பார்ந்தவர்களை ஒவ்வொருவருமே நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை, நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தவறு செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். என் பாவங்கள் தான் என் குடும்பத்திற்கு சாபமா? என் குடும்பத்தில் உள்ள செய்தவர்கள் செய்த பாவங்கள் தான் என் குடும்பத்தினுடைய சாபமாக இருக்கிறதா? ஒருவேளை இருந்தால் ஆண்டவர் என்று ஊதாரி மேய்ந்து உம்மை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, அப்பா, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனி உன் பிள்ளை என்று நான் சொல்வதற்கு அருகதையற்றவன், என்னை மன்னியும் என்றவன் மன்னிப்பு கேட்டானே. அதே போன்று இதோ இந்த நேரத்திலே இந்த இறை தந்தையிடம் பாடுகள் பட்டு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம் பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். சிந்தினே இன்று உம் பிள்ளை நான், ஏசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினே இன்று உம் பிள்ளை நான், ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான், கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான், கைகாலிலே பழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான், கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினே இன்று உன் பிள்ளை நான், ஏசையா, இன்று உன் பிள்ளை நான். மூன்றாடியா என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஐயா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா, ஐயா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினே இன்று உன் பிள்ளை நான், ஏசையா, இன்று உன் பிள்ளை நான். நான் பாவிதான்,
ஏசையா இன்று உன் பிள்ளை ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம், எல்லோரும் குற்றவாளிகள். நீதிமன்றத்திலே நீர் நிறுத்தப்பட்டது போல இதோ உம்முடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் வந்து பணிந்து மன்றாடுகிறோம். என் உள்ளத்திலிருந்து என் பாவங்களை எல்லாம் நான் உம் திருப்பாதம் தருகிறேன். என் உடலுள்ள சிந்தனைகளினால் செயல்களினால் செய்த எல்லா பாவங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், உம் திரு காயங்கள், உம் திரு இரத்தம் எங்களை சுத்திகரிப்பதாக. ஆண்டவருடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாழ்வை தரும் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவன் உங்களது குற்றம் குறை பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களாக எங்கள் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் நாங்கள் உமது ஆவியார் மீதுள்ள பற்றினால் எமது புனிதர் தூயாக பர்வழியாக பரிந்து பேசி நிறையருள் நிறையாசிரை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 5 முதல் 10 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலநிலத்தில் யூதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பால நிலத்தில் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர். அது நீருடைய நோக்கி வேறுவிடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாக இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தார். ஆண்டவரின் நாயன் அருவிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவரின் நாயன் எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். எனக்கு புத்துயிரூட்டுகின்றார். ஆண்டவரின்
எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. நேரிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார். ஆண்டவரின் நாயன் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாயன் நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை. ஆண்டவரின் நாயன் ஏனெனில் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவரின் நாயன் ஆண்டவர் என் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வாக்கியங்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கத்தினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைவில் கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ
மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உன்னிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தை ஆபிரகாமே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மை வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அருளின் காலம், இரக்கத்தின் காலம், இறைவனுடைய உடனிருப்பை உணரக்கூடிய இந்த தவ காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய அன்பு சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் அனைவருமே நாம் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்காக இறைவன் நம்மீது கருணை கொண்டு நமக்கு 2 வகையான கனி வளங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். 2 வகையான கனி வளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக காணக்கூடிய கனி வளங்கள். காணக்கூடிய கனி வளங்கள் என்று சொல்கின்ற பொழுது பணம், செல்வம், அந்தஸ்து, அதிகாரம், இவையெல்லாம் காணக்கூடிய கனி வளங்கள். இந்த காணக்கூடிய கனி வளங்களை நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 2வது கனி வளம் என்று சொல்லப்படுகின்றது காண இயலாத கனி வளங்கள். காண இயலாத கனி வளங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது என்னவென்றால் கருணை, இரக்கம், பிறர் மீது அக்கறை, உறவுக்கு முக்கியத்துவம் கொள்ளுதல், வருகின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அணுகக்கூடிய முறை, இது காண இயலாத கனி வளங்கள். இந்த காண இயலாத கனி வளங்கள் நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அந்த இறை நம்பிக்கையில் வேறு ஒன்றுகின்ற பொழுது இறைவனுடைய தன்மையையும் அவருடைய உடனிருப்பையும் நம்முடைய வாழ்விலை உணர்கின்றோம். அதன் வழியாக நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய எதிர்நோக்கு, நம்முடைய நம்பிக்கை இறைவனில் வேறுகின்றது. ஆக நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது காணக்கூடிய கனி வளங்களுக்கு அல்ல, மாறாக காண இயலாத நாம் உணர்ந்து வாழ்கின்ற அந்த உறவுக்கு, அந்த கருணைக்கு, பிறர் மீது நாம் காட்டுகின்ற அக்கறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு முன்வைக்கின்றது. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். நாம் இறை நம்பிக்கையில் வளராமல் மனிதனை நம்பி
நம்முடைய பலத்தை அங்கு காட்டுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வுக்கு ஆபத்து என்பதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. அதே முதல் வாசகத்தில் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. காரணம், கடவுள் நம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். கடவுள் நம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை. நம்பிக்கைக்குரிய அந்த கடவுள் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற யாருமே அவநம்பிக்கையில் வந்ததில்லை, இறை நம்பிக்கையில். இறைவன் எனக்கு அருள் பெரும் செயல்கள் பல புரிவார் புனித சந்தியாகப்பர் வழியாக. இறைவன் என்னுடைய வாழ்வில் அற்புதங்களை புரிவார் புனித சந்தியாகப்பர் வழியாக. புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரை எனக்கு மிகவும் தேவை என்பதை உணர்ந்து வந்திருக்கின்றோம். புனித சந்தியாகப்பர் ஆலயத்திற்கு வந்தால் என்னுடைய வங்கி கணக்கில் அமௌண்ட் கூடும் என்று யாரும் வரவில்லை. மாறாக என்னுடைய ஆன்மீகத்தில் நான் பலப்படுவேன், என்னுடைய உறவில் நான் உறுதி கொள்வேன், நான் பிறரோடு மன்னிப்பதிலும் அன்பிலும் கருணை காட்டுவதிலும் நான் வளர்ச்சி அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவை என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு முன்வைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் ஏழை லாசரும் பணக்கார செல்வந்தரையும் குறிப்பிட்டு காட்டுகின்றது. செல்வந்தன் தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை, செல்வங்கள் அனைத்தையும் தனக்கென வாழ்ந்து பகிர மனம் இல்லாமல், பிறர் மீது அக்கறை இல்லாமல், கருணை இல்லாமல் வாழ்ந்தான். அதனால் அவனுக்கு கிடைத்ததோ வாழ்வின் இறுதியில் அவன் இறந்த பின் அணையாத நெருப்பு அவனுக்கு பரிசாக கிடைத்தது. லாசர் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு இந்த மண் உலகில் பல இன்னல்களை, துயரங்களை சந்தித்தான். இருந்த பொழுதிலும் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. கடவுளுடைய ஆதரவையும் தேற்றுதலையும் அவன் பெற்றான். அவன் மகிழ்ச்சியோடு ஆபிரகாமுடைய மடியிலே வீற்றிருக்கின்றான். ஆக நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது வைப்போம். அதன் வழியாக நம்முடைய உறவுகளை உறுதி செய்வோம், மன்னிப்பில் சிறந்து விளங்குவோம். இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலமாக, மன்னிப்பின் காலமாக எந்நாளும் இருக்கட்டும். நம்முடைய வாழ்வுக்கு அத்தியாவசிய தேவை பணம் அல்ல, மாறாக மன நிறைவும் மன்னிப்பும் மன நிம்மதியும் தான் தேவை என்பதை உணர்ந்து இறை நம்பிக்கையில் வேறு ஒன்றுவோமாக. ஆமென். எந்தன் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டே, சுயநலத்தின் திரைகளை களைந்து என்னை தந்தே. ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தார், அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். மகிழ்வை தேடும் மானிடர் மகிழ்ந்திட தந்திடும் என்னை இயேசுவே, உனது கரத்தில் ஏற்க வேண்டி என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே. அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியினால் நாங்கள் தவக்கால முயற்சிகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்கள் அகவாழ்வில் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எனவே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் எம் புனிதரின் பரிந்துரையினால் உம்மை நோக்கி வருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி தன் கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல உண்மையுள்ள கடவுளே, உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து வான் நோக்கி தன் கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல உண்மையுள்ள கடவுளே, உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை இதை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய நஸ்ரேன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. கிறிஸ்து அருளும் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, நாடெங்கும் போர் முழக்கங்களும் அணு ஆயுதங்கள் வெடிக்கின்ற சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்கள் அலைபேசிகளில் தொலைக்காட்சிகளில் பார்க்கின்ற போது உள்ளம் பதபதைத்து போகிறது. எங்கள் உறவுகள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்ன நடக்குமோ? ஆண்டவரே, நீர்தான் அவர்களுக்கு என்று பல நேரங்களில் நாங்கள் எண்ணுகிறோம். எப்படி அவர்கள் கரை வருவார்கள்? எப்படி அவர்கள் நாடு திரும்புவார்கள்? யார் அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு அளிப்பார் என்ற ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறது. இதோ நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற போரினால் அமைதி இழந்து தவிக்கின்ற எல்லா மக்களுக்கும், சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை போர் தொடுக்கின்ற நாடுகளில் உள்ள மக்கள் என அனைவருக்கும் ஆண்டவரை அமைதியை கொடுத்திருக்கும். உம் உயிர் ஊச்சை ஊதி அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த உலகம் அமைதி இழந்து நிற்கின்ற பொழுதிலே ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் குழுமியிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உமது அமைதி வந்து தங்குவதா. ஆண்டவர், என் குடும்பத்தில் சமாதான நிம்மதி இல்லாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற என் குடும்பத்தில் உமது அமைதி வந்து தங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அமைதி இதோ நம்மில் கடந்து வருகிறது. நம் உள்ளம் பாரமாக இருக்கிறது, கனமாக இருக்கிற இதயங்களில் எல்லாம் ஆண்டவருடைய அமைதி கடந்து வருகிறது. ஆண்டவருடைய அமைதி நம்மிலும் நம் உள்ளங்களிலும் நாம் வாழுகின்ற இல்லங்களிலும் போர் நடைபெறுகின்ற பல்வேறு நாடுகளிலும் அங்குள்ள சாதாரண மக்களுக்கும் அகில உலகம் முழுமைக்கும் ஆண்டவருடைய அமைதி கிடைக்கப் பெற நாம் வேண்டுவோம். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகம் மீட்பு பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரது திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்க்கிறது. தியாகபலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். கண்ணின் மணி
போல் எம்மை காக்கும் பரமன் வருகின்றார். கண்ணின் மணி போல் எம்மை காக்கும் பரமன் வருகின்றார். கனிவயம்மை நாளும் தேற்றும் பரமன் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே அன்பில் என்றும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். அமைதி வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். அன்பில் என்றும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். அமைதி வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உடனிருந்து உயிரை வழங்கும் பரமன் வருகின்றார். உடனிருந்து உயிரை வழங்கும் பரமன் வருகின்றார். தன்னை தந்து நம்மை மீட்கும் பரமன் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே
நன்கொடைகள் வரும் இன்றைய நாளுடைய நன்கொடைகளுக்காக ஆரோக்கியவர்க்கு ரூபாய் 2000, இணையம் திரு தாமஸ் ஜெனோபா ரூபாய் 2000, சைமன் காலனி பேர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 1000, பேர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 2000, திரு ஜோசப் ரூபாய் 1000, சிந்து சஞ்சய் ஷில்டன் ரூபாய் 1000, திரு தைத்தோர் குடும்பம் ரூபாய் 2000, மணக்குடி சிலுவைதாசன் குடும்பம் ரூபாய் 1000 ஆகிய நன்கொடைகள் வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து இந்த நாள் நேர்ச்சை கஞ்சியை நன்கொடையாக வழங்கின்ற முட்டம் பங்கை சார்ந்து பேர் சொல்ல விரும்பாத குடும்பத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற மாதம் ஏப்ரல் மாதம் தவ காலத்தினுடைய பெரிய வாரம் முதல் வாரமாக வருகிறது. எனவே வருகின்ற மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் முதல் வியாழன் அன்று காலையில் திருப்பலி நடைபெறாது. அதற்கு அடுத்தபடியாக 2வது வாரத்தில் நவநாள் திருப்பலி, நற்கருணை ஆசீர் ஆகியவை நடைபெறும். எனவே பெரிய வியாழன் ஆலய வழிபாடுகள் குறித்த தயாரிப்புகள் இங்கும் நடந்து கொண்டிருக்கும், உங்களது பங்குகளிலும் நடக்கும். எனவே தயவு செய்து இதை நீங்கள் நினைவில் கொண்டு அடுத்த மாதம் முதல் வியாழன் அல்ல, மாறாக 2வது வியாழக்கிழமையில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் எல்லாம் இந்த திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வியாழக்கிழமைகளிலும் காலை 11 மணிக்கு நவநாள், தொடர்ந்து திருப்பலி, ஒரு சிறிய நற்கருணை ஆசீர் என அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்திருப்பலிகளிலும் பக்தர்கள் அல்லது மக்களாகி நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்மோடு இணைந்து நமக்காக மறையுரை ஆற்றிய அருள்பணியாளர் ஜான் கென்னடி அவர்களுக்கும் இந்த நேரடி திருப்பலியை பல நிலைகளில் நமக்காக நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற மரிய மாதா சேனலை சார்ந்த சகோதரர்களுக்கும் பங்கில் சார்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்ச்சை கஞ்சியானது பங்கு மக்களாகி அல்லது இங்கு வந்திருக்கின்ற திருப்பலி பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோரும் வரிசையில் நின்று வாங்கி அதை உண்டு புனிதருடைய நேர்ச்சை உணவையும் உண்டு செல்ல உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நற்கருணை ஆசிரியருக்கு பதிலாக திருச்சிலுவை ஆராதனை நடைபெறும். எனவே நற்கருணை மன்றாட்டு முடிந்த பிறகு நாம் திருச்சிலுவைக்குரிய ஆராதனை, அதை தொடர்ந்து திருச்சிலுவையை நோக்கி தவக்காலம் என்பதால் திருச்சிலுவையை நோக்கி நாம் மன்றாடி நம்முடைய பல்வேறு வகையான விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், தேவைகள் நிறைவேற இந்த நேரத்தில் ஜெபிக்க உங்களை அன்போடு என்னோடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. இறைவாய் தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைநிறுத்துவதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்தியதன் வழியாக புனித யாகப்பர் உமது துன்பங்களை தாங்கி முதல் மறை சாட்சியானது போல எங்கள் வாழ்வின் துன்பங்களையும் கடந்து வர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. ஆண்டவரே வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். திருச்சிலுவைநாதர் நமத்திலே எழுந்தருளியிருக்கிறார். திருச்சிலுவையில் நமக்காக பாடுகள் பட்ட நம்பெருமான் இயேசு இதோ எழுந்தருளியிருக்கிறார். சிலுவை எனக்கு மீட்பளித்தது, சிலுவைதான் மீட்பு என்று தூய பவுல் மீண்டும் மீண்டுமாக உறக்கச் சொல்வார். வாழ்வில் பல்வேறு வகையான துன்பங்கள், துயரங்களோடு கடந்து வந்திருக்கிற நாம் இந்த நேரத்தில் இந்த திவ்யமான திருச்சிலுவையை உற்று நோக்குவோம், அதை ஆராதித்து வணங்குவோம். திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் அவர் தொங்கினார். உலகத்தின் மீட்பாக, உலகத்தின் இரட்சணியமாக
நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் உயிரிழந்த இந்த இயேசு கிறிஸ்துவை வருவீர், நாம் இணைந்து ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதா தொங்கியது, உலகத்தின் ரட்சணயம் திருச்சிலுவை மரமிதோ இதிலேதா தொங்கியது, உலகத்தின் ரட்சணயம் வருவீர், திருச்சிலுவை மரமிதோ இதிலேதா தொங்கியது, உலகத்தின் ரட்சணயம் அனைவரும் எழுந்து இந்த திருச்சிலுவை நாதராக நமத்தில் எழுந்திருக்கிற இந்த நற்கருடைய மையமாக இருக்கிற இந்த திருச்சிலுவை நாதரை குறித்து அவருடைய அன்பை, அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து நாம் உருக்கமாக பாடல் பாடி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். சிலுவையில் மேல் துடிக்கின்ற இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, எனக்காக மரித்தவரே, என் இயேசுவே, என் இயேசுவே, எனக்காக மரித்தவரே, சிலுவையில் மேல் துடிக்கின்ற என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, எனக்காக மரித்தவரே, என் இயேசுவே, என் இயேசுவே, எனக்காக அவரை மட்டும் பார்த்து நானும் வேதனைப்படுகிறேன், துன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் பாடுகளைப் போல என் குடும்பத்திலும் பாடுகள் அதிகமாக இருக்கிறது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, சொல்லி எழ முடியாத அளவிற்கு வேதனை இருக்கிறது. தாய் தந்தையை நினைத்து, கணவரை நினைத்து, மனைவியை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, உறவுகளை நினைத்து, சகோதர சகோதரிகளை நினைத்து பேர பிள்ளைகளை நினைத்து நாங்கள் வருந்தி அழுகிறோம். இதோ நம் கவலை கண்ணீரை எல்லாம் இந்த சிலுவை நாதரிடம் ஒப்புக் கொடுத்து நிற்கிறோம். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே,
பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உடைந்து போன உள்ளமாக இருக்கிற நம் உள்ளங்களையும் இயேசுவுடைய அந்த காயங்களோடு உடைபட்ட எலும்புகளோடு சதைகளோடு நாம் ஒப்பு கொடுத்து இணைந்து ஜெபிப்போம். அவருடைய காயங்களை எல்லாம் பார்ப்போம். அவருடைய முள்முடியை நாம் பார்ப்போம். விழாவில் குத்தி திறக்கப்பட்ட அந்த காயத்தை பார்ப்போம். ஆணி துளைத்த கரங்கள் கால்களை பார்ப்போம். அந்த இறை நாதரிடம் இறை இயேசுவிடம் நம் பாடுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தாகம் தாகம் என்றீ எனக்காக ஏங்குகின்றீ. தாகம் தாகமென்றி எனக்காயேங்கி நின்றி. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கரங்களை விரித்து சிலுவை மரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கரங்களை விரிக்கப்பட்டவராக இருந்தார். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரை நானும் உம்மை போல கரம் நீட்டி உம் திருப்பாதம் மன்றாடுகிறேன். காயங்கள் பார்க்கிறோம், கண்ணீர் வடிக்கின்றேன், தூய திரு ரத்தமே என்று நாம் இறைவனை புகழ்ந்து பாடி பாடுகளோடு கரங்களை விரித்து நம் குடும்பங்களை ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆண்டவர் கரங்கள் நம்மை அணைக்கின்ற கரங்கள், நம்மை அரவணைத்து நம்மை தட்டி கொடுத்த கரங்கள், நம் கண்ணீரை துடைத்த கரங்கள் இன்று ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி என்று சொல்லி, இதோ ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் குடும்பத்தையும் ஆணிகள் துடைத்துக் கொண்டிருக்கிறன, அவற்றை உம் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் என்று பாடுகிறோம். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. உருகி போன நெஞ்சங்களாக நம் நெஞ்சங்களை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே
கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சம் நம்ம இருதயத்திலே இருக்கிற பலவீனங்கள், பாவங்கள், குடும்ப கஷ்டங்களை எல்லாம் நம் இதயம் தான் சுமக்கிறது. நெஞ்சம் இதற்கு மேல் தாங்க முடியாத அளவிற்கு வெடித்து விடுமோ என்ற அளவிற்கு துன்ப துயரங்கள் நம்முடைய உள்ளத்தை இறுகி போய் இருக்கிற இந்த உள்ளத்தை எல்லாம் இதோ அவருடைய நெஞ்சிலே ஓர் ஊற்று விழா பிளந்து கண்ணீரும் ரத்தமும் பாய்ந்தோடியது போல நம் நெஞ்சங்களையும் அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, எல்லாம் மறுரூபம் ஆகணுமே. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. முதல் நாள் படியிடுவோம். இதோ சிலுவையினுடைய அன்பை நாம் சுமந்து பாடலாக பாடினோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த ஜெபங்களுக்கு பதில் தாரும். ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்தால் இதோ இந்த இடத்திலே தூயாகப்பருடைய இந்த ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உமது இறை சன்னிதானத்திலே நாங்கள் உம்மை புகழ்ந்து உம் பாடுகளை நினைவு கூறியிருக்கிறோம். இதோ ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு வேதனைகள், நீர் பட்ட அதே வேதனைகளை நாங்களும் பட்டு கொண்டிருக்கிறோம். சிலர் எங்களை ஏமாற்றுகிறார்கள், சிலர் எங்களை காட்டிக் கொடுக்கிறார்கள், சிலர் எங்களோடு இருந்துவிட்டே எங்களை தெரியாது என்று சொல்கிறார்கள். தொழில் நன்றாக நடக்கும் என்று நினைக்கிறோம், ஆனால் தொழிலில் ஒன்றுமே இல்லை. கடன் பாரங்கள் குறையும் என்று நினைக்கிறோம், ஆனால் குறைந்த பாடில்லை. பிள்ளையினுடைய கல்வியை நினைத்து நினைத்து வருந்தி அழுகிறோம். திருமணங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நடைபெறாதா? குறிப்பாக ஆண் பிள்ளைகள் வயது முதிர்ந்து விட்டது, இன்னும் எத்தனை ஆண்டுகள் என் மகனுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கும் என்று ஏங்குகின்ற பெற்றோர் உண்டு. பெண் பிள்ளைக்கு நான் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் நான் ஏற்பாடு செய்தேன், ஒன்றும் முடியவில்லையே என்று ஏங்குகின்றவர்கள். ஆண்டுகள் பல ஆகியும் குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கின்றவர்கள், உடலுள்ள உறுப்புகளில் கட்டிகளோடு இருக்கின்றவர்கள், காயங்களோடு இருக்கின்றவர்கள், எலும்புகளில் பிரச்சனைகளோடு இருக்கின்ற பல பல துன்ப துயரங்கள், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் எங்கள் குடும்பங்களில் பலரும் ஈரான், இஸ்ரேல் தேசங்களில் இருக்கின்றார்கள். வெளிநாடு, துபாய், அதன் அருகாமையில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் இருக்கின்றார்கள். என்ன நடக்குமோ? என் கணவருக்கு, என் பிள்ளைக்கு, என் சகோதரனுக்கு, என் தகப்பனுக்கு என்ன நடக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த நேரத்தில் இறை தந்தையிடம் நாம் ஜெபிப்போம்.
பாடுகளுடைய நேரம் இந்த நேரம். சிலுவை நமக்காக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த சில நிமிடங்கள் எதற்கும் நீங்கள் எந்த பராக்குக்கும் இடம் கொடுக்காமல் இந்த திருச்சிலுவை மட்டும் பாருங்கள். அவர் காயங்களோடு உங்கள் காயங்களை நினைவு கூறுங்கள். இதோ ஆண்டவருடைய ஒவ்வொரு நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணருங்கள். மீட்பு தருகின்ற இந்த சிலுவை நமக்கு மீட்பு தரும் என்பது நமக்கு தெரியும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் எவனாக இருந்தாலும் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு சொன்னாரே. நாமும் சொல்லுவோம், ஆமையா, நாங்களும் இதோ சிலுவைகளோடு வந்திருக்கிறோம், இதோ நாங்களும் வேதனைகளோடு வந்திருக்கிறோம், இதோ நாங்கள் துன்ப துயரங்களோடு வந்திருக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் எவனாக இருந்தாலும் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்னீரே. இதோ எங்கெங்கோ இருந்து எங்கள் சிலுவைகளோடு வலிகளோடு வேதனைகளோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வலிகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எங்கள் சிலுவை பாரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஒருபோதும் நம்மை கைவிடாத அந்த கடவுளிடம், கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே மகனையே கையளிக்கின்ற அளவிற்கு அன்பு செய்தார் என்று யோவான் 3:16 நமக்கு சொல்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இதோ இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய துன்பங்களையும் ஒப்புக் கொடுங்கள். இதோ சிலுவை என்பது சிலருக்கு மடமை, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது வல்லமை. 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, இந்த சிலுவை என்பது மீட்பு பெறுகின்ற நமக்கு அது வல்லமை. ஆண்டவர், எனக்கு வல்லமையை தருகின்ற இந்த சிலுவையை நான் பார்த்து ஜெபிக்கிறேன். தாங்க முடியாத அளவிற்கு வலிகள் இருக்கிறது, வல்லமை எனக்கு தேவைப்படுகிறது, ஆற்றல் எனக்கு தேவைப்படுகிறது. உடலில் இருக்கிற நோய் நொடிகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இதோ இந்த சிலுவையில் இருந்து நீர் எங்களுக்கு தருகின்ற அந்த வல்லமை எங்களுக்கு தேவை. ஆண்டவருடைய ஆற்றல் நம்மத்தில் கடந்து வருவதாக இதோ ஒவ்வொருவரும் அன்பிற்கினியவர்களே, இந்த சிலுவை நாதர் நமக்கு மீட்பளிப்பார் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள். அவர் நமக்கு மீட்பை தந்து கொண்டிருக்கிறார். இதோ கலாத்தியர் புத்தகம் 2:19-20 சொல்கிறது, நானும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். இதோ ஆண்டவரே, சிலுவையில் எங்களையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். எங்கள் வலிகள், துன்பங்கள், துயரங்கள், தொழிலில் நாங்கள் சந்திக்கின்ற இழப்புகள், நஷ்டங்கள், ஆண்டவரே, எங்களுடைய கடன் சுமை பாரங்கள், ஏமாற்றங்கள், இழிவுகள், கொடுத்த கடனை திரும்ப தர முடியாது என்று சொல்லுகின்ற இறுகி போன உள்ளங்கள், ஆண்டவரே, எங்கள் உடலில் இருக்கின்ற பல்வேறு வகையான நோய் நொடிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ எல்லோருமே இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 5 காயங்களை நினைத்து பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காயங்களிலும் நாம் அவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காயங்களிலும் அவர் நம்மை சுகப்படுத்த உள்ளார். இது குணப்படுத்துதலின் நேரம், விடுதலையின் நேரம், மீட்பின் நேரம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் கழுவும் இயேசுவே என்று நாம் சொல்லி பாடுவோம். ஒரு துளி இரத்தம் ஆண்டவரே, ஒரே ஒரு துளி இரத்தம் என்னை கழுவட்டும், என் குடும்பத்தை கழுவட்டும், என் நோய் நொடிகளிலிருந்து எனக்கு விடுதலை தரட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் அந்த ஒரு துளி இரத்தம் கல்வாரி மலையில் வழிந்தோடி அந்த இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே என்று சொல்லி வேண்டும். கல்வாரி மலையில் கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால்
என்னை இயேசுவே, கழுவும் கழுவும் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசுவே. தொழில் தடைகளிலிருந்து என்னை கழுவும். கல்வாரி இயேசுவே, கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் சிந்திய நம் குடும்பங்களுக்காக என்னை குடும்ப சுமைகள், பாரங்கள், வேதனைகள் இயேசுவே. இயேசுவே, என் குடும்ப உறுப்பினர்களை கழுவும். ஒரே ஒரு துளி இரத்தத்தால் விழட்டும் ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் என்று ஜெபியுங்கள். ஒரு துளி இரத்தம் என் இதோ மேல் ஆண்டவர் நம்மை கழுவுகிறார். விழட்டும் இயேசுவே. ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் இயேசுவே. இதோ முள்முடிகள் இயேசுனுடைய சிரத்தை கிழித்தன. அந்த முள்முடியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருப்பது ஞானம், புத்தி, அறிவுக்கெல்லாம் மையமாக இருக்கின்ற மூளை. எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்திலே ஆண்டவர், என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை, கல்வியை 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற, எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவரை, வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதி. வெளிநாடுகளுக்கு சென்று வேலை இல்லாமல் திரும்பி சோகத்தோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒருபோதும் தளர்ந்து போய்விடாமல் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை கொடும் என்று சொல்லி, முள்முடியில் வழிந்தோடிய இரத்தம் நம் பிள்ளைகளை தொடட்டும். முள்முடியிலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த இரத்தம் நமது ஒவ்வொரு பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி இறைவனிடம் வேண்டும். முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கும். இயேசுவே, இதோ இந்த ஒரு துளி இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால் ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும். மகளை ஆசீர்வதி. திருமண ஒரு தடைகள் மாற, துளி இரத்தம் என் குழந்தை செல்வங்கள் மேல் விளைவுகளுக்கு கிடைக்கப் பெற வேண்டும். விழட்டும் இயேசுவே. ஆமாண்டவரே, இதோ எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற கடன் பார சுமைகள், பொருளாதார பிரச்சனைகள், வீடுகள் இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகள், தொலைந்து போன நகைகள், நாங்கள் நம்பி கடன் கொடுத்த தொகைகள் கிடைக்கப் பெறாத நகைகள், பணங்கள், இவை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஈட்டி துளைத்த அந்த இருதயத்தில் இருந்து வருகின்ற இரத்தம், இதோ நாங்கள் தொலைத்த எங்கள் நிம்மதியை, எங்களுடைய அமைதியை மீண்டுமாக தருவதாக. இதோ ஆண்டவரே, பல்வேறு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போர்கள் நிமித்தமாக இருக்கின்ற மனிதனுடைய இதயங்கள் அமைதியை பெற இதை ஈட்டி துளைத்த அந்த வெளிந்தோடிய இரத்தம் குடும்பத்தில் அமைதியை தர இந்த நேரத்திலே நாம் வேண்டும். ஈட்டி துளைத்த விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும். இயேசுவே, இயேசுவே. ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும். ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் இயேசுவே. ஆணி துளைத்த கால்களும் கைகளும், இதோ இந்த நேரம் நம் உடலுள்ள நோய்களுக்காக ஜெபிக்கின்ற நேரம். தலை முதல் கால் வரை இருக்கின்ற எல்லா நோய்கள், கட்டிகள், வியாதிகள்,
முதுகு தண்டு வடங்கள், கழுத்து தண்டு வடங்கள், கைகால் எலும்பு மூட்டுகள் இருக்கின்ற பிரச்சனைகள், தோல் வியாதிகள், கேன்சர் வியாதிகள், பல்வேறு வகையான தீர்க்க முடியாத நோய்கள், உடல் இருதயத்தில் இருக்கின்ற அடைப்புகள், தைராய்டு பிரச்சனைகள், ஆண்டவரே சிறுகுடல், பெருகுடல், கணையம், இறப்பை, கல்லீரல், நுரையீரல் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கைகளிலிருந்து வெளிந்தோடுகின்ற இரத்தமும் உமது கால்களிலிருந்து வெளிந்தோடுகின்ற இரத்தமும் தொடட்டும் என்று சொல்லி, எந்த இடத்தில் நோய் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஆண்டவருடைய திரு ரத்தம் பாய்ந்து வருவதாகும். ஆண்டவரே, அந்த இடத்தை இந்த நோய் நொடியிலிருந்து நான் விடுதலை பெற செய்ய இந்த இரத்தம் வெளிந்தோடுகின்ற உடலாக என் உடல் மாற வேண்டும் என்று சொல்லி தந்தையிடமாக ஆணி துளைத்த கரங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, 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 உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் இயேசுவே, இயேசுவே, உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். இதோ ஆண்டவர் தம் காயங்களால் நம்மை சுகமாக்கியுள்ளார். அவருடைய கல்வாரி மலையில் வழிந்தோடிய இரத்தம், முள்முடியிலிருந்து வழிந்தோடிய இரத்தம், விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தம், கை கால்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தம், இதோ இந்த பங்கு சமூகமாக இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரிலும் வழிந்தோடி இருக்கிறது. தேவ ஆலயத்தினுடைய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டோம் என்று நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தையை போல ஆண்டவருடைய திவ்யமான அந்த பாடுகள், இரத்தம் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறது, நமக்கு விடுதலை தந்திருக்கிறது. ஆண்டவரை, நான் என்னுடைய வலி வேதனைகளை எல்லாம் உன் பாடுகளோடு ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆண்டவரை, நீ என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு விட்டீர். எனக்காக பாடுகள் பட்ட எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவிடம் நான் அவர் பிள்ளையாக எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரை, நீரே என்னை பார்த்துக் கொள்ளும், நீரே என் குடும்ப பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளும், நீரே என் வலி வேதனைகளை தாங்குவதற்கான சக்தியையும் விடுதலையை தாரும் என்று சொல்லி இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நற்கருணை உடைய முழுமையாக இருக்கிற இந்த திருச்சிலுவையானது, திருச்சிலுவையிலே நமக்காக எழுந்தருளி இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் கடந்து செல்வோம். சிலுவை நாதரே, எம்மை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே, எம்மை ஆசீர்வதியும். சிலுவை நாதரே, எம்மை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே, என்னை ஆசீர்வதியும். எனக்காக மரித்த இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். எனக்காக மரித்த இயேசுவே, எம்மை ஆசீர்வதியும். மரணத்தை ஜெயித்த இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். மரணத்தை ஜெயித்த இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். யூதராஜ சிங்கமே, எம்மை ஆசீர்வதியும். எங்கள் கூட வருகிறவரே, எம்மை ஆசீர்வதியும். எம்மை ஆசீர்வதியும். எம்மை ஆசீர்வதியும்.
இன்றைய நாள் நம்ம நாள் நன்கொடை வழங்கினவர்கள் அஜித் ரிஹானா ரூபாய் 15,000 கொடுத்து இந்த நாளுக்குரிய நவநாள் உணவை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுந்து நிற்போம். திருப்பலி முடிந்திருக்கிறது. எனவே ஆலயத்தினுடைய இடதுபுறம் அருட்பணியாளர்கள் தலைமந்திரிப்பார்கள். வேண்டியவர்கள் வந்து இறையாசிர் பெற்றுச் செல்ல அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். நவநாள் உணவை பரிமாற திரு இருதய சபையினரை வேகமாக சென்று அதற்குரிய பணிகளை செய்ய அன்போடு நினைவூட்டிக் கொள்கின்றேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே.